அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகேப்பா, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் 2026 உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் எக்ஸாம் இல்லையா? ஸோ ஓகே, எல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் மீதி ரிமைனிங் செஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சிவசாமி சார் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் தென் நம்ம இன்சைடு 1 மார்க் இருக்கு இல்லையா? இன்சைடு 1 மார்க் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சென்டம் எடுக்கணும் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு இயலுக்கு 70 1 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். 70 to 80 1 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 4 இயலுக்கு நம்ம லைவ் கிளாஸஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி ஒரு லைவ் இருக்கும், 1 ஷார்ட் ரிவிஷன், அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வினாயன் 16 to 21 என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மின்னுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே அந்த கொஸ்டின் நம்பர் 3. ஒரு தகராற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அந்த கொஸ்டின். அண்ட் தென் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி உங்களுக்கு ஈவினிங் வந்துடும், அது ஒரு 7:15 வந்துடும், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க அந்த கொஸ்டின் நம்பர் 5. சொல்வதை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. நமக்கு உயிர் காத்து காற்றுக்கு மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர்களை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் அந்த கொஸ்டின் நம்பர் 8. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 9. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கட்டுரை படித்த இச்சொல்லுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விவரித்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமது சொற்களை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 12. செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 13. நச்சிப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அந்த கொஸ்டின் நம்பர் 14. மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 15. கலிந்த பெரும் கேள்வியானான் என கேட்டு முழுதும் உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. சாயு 6 பாயும் இடங்களை பட்டியலிடுக. கொஸ்டின் நம்பர் 17. அயர்கூற்றாக எழுதுக. கலைஞர் பழுமரங்களில் பயன்கொள்ளும் பேச்சாளர் அந்த கொஸ்டின் நம்பர் 18 பார்த்துட்டிங்கன்னா உறங்குகின்ற கும்பகண்ண எழுந்திராய் அந்த கொஸ்டின் நம்பர் 19. பாசவர் வாசவர் பல்நில விளையர் உமரர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். கொஸ்டின் நம்பர் 20. வறுமையிலும் படிப்பின் நாட்டம் கொண்டவர் அந்த கொஸ்டின் நம்பர் 21. குறிப்பு வரைக அவயம். கொஸ்டின் நம்பர் 22. இவையெல்லாம் அறியேன் என்று கருணியர் கூறுகிறார் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வினாயன் நம்ம 29 31 வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது, இதை போல் இளம்பெயர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. கொஸ்டின் நம்பர் 2. உயிராக நான் பல பெயர்களின் நான் 4 திசையிலும் நான் இலக்கியத்திலும் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நாள் அந்த கொஸ்டின் நம்பர் 3. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது, இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. கொஸ்டின் நம்பர் 4. பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 5. தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளும் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. கொஸ்டின் நம்பர் 6. தலையினை கொடுத்தேரும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட்டு வினாயன் 32 to 34. தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவை. கொஸ்டின் நம்பர் 3. உயிர்கள் உருவாகி வரை ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 3. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. கொஸ்டின் நம்பர் 4. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. கொஸ்டின் நம்பர் 35 to 37. கொஸ்டின் 1. அறிந்து அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்து தெரியாதது, பிறந்து பிறவாதது இவை அனைத்தும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிக்கோட்டுள்ள சொற்களை தொழிற்பெயராக மாற்றி எழுதுக. கொஸ்டின் நம்பர் 2. வேலோடு நின்றான் இடுதென்று போலும் கோலோடு நின்றான் இரவு குரலின் பயின்று வரும் அணியை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இக்குறட்டில் வாஞ்ச புகழ்ச்சனி அந்த அணி பார்த்துக்கோங்க. போர்த்தோன் ஆசிரியப்பா பொது இலக்கணத்தை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வினாயன் 38. கொஸ்டின் நம்பர் 1. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. கொஸ்டின் நம்பர் 2. சிலப்பதிகார மறுவூர் பார்க்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அடிக்கோட்டுகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3.
காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயம் பாராட்டுகள் ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வினா எண் 39 மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை எழுதுக. போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு தோழனை. இதெல்லாம் பொறுத்தவரை புக் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் சொல்லிகிட்டு இருக்கேன். 1 மார்க் பொறுத்தவரை புக் பேக்கை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இன்சைடுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். அந்த இன்சைடு 1 மார்க் நீங்கள் அதை இங்கே ரிவைஸ் பண்ணாலே இப்போ ஒரு 500 1 மார்க்ஸ் இருக்கும். இன்சைடு 1 மார்க்கு அதை நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. இல்லை இன்சைடு 1 மார்க் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கூட கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு நான் இன்சைடு 1 மார்க் மறக்காமல் PDF சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? பார்க்குறேன் எத்தனை பேர் இன்சைடு 1 மார்க் கேட்குறீங்க, சென்டம் டார்கெட் எவ்வளோ எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்க்கலாம். 90+ எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இந்த இன்சைடு 1 மார்க் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அது வேணும்னா உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்து குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, சான்றிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்களின் கட்டுரை வெளியிட வேண்டி அந்நாளில் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. கொஸ்டின் நம்பர் 4. பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக பொறுத்தவரை நீங்கள் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும். புக் பேக்கில் இருக்கிறது அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு இயல் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்றைக்கில் நாளைக்கு நான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவேன். இயல் வைஸ் என்னென்னலாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் இதை நீங்கள் படித்தாலே போதும். 90+ தாராளமாக வாங்கிடலாம். இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் கைடர் புக் வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அந்த மாதிரி 1 மார்க்ஸ் எல்லாமே அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு படிவம். நூலக உறுப்பினர் படிவம், விளையாட்டு சேர்க்கை படிவம், 11ஆம் வகுப்பு சேர்க்கை படிவம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வினா எண் 42 மொழிபெயர்ப்பும் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணி இதில் இருக்கிற 2மே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்ப்பை பொறுத்த புக் பேக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வினா எண் 43 நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழிநன்று விளக்குக. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 3. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்று விளக்குக. கொஸ்டின் நம்பர் 4. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விவரித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 5. தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறைகள் கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை. அந்த கொஸ்டின் நம்பர் 6. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்ற தமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளில் கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. நெக்ஸ்ட் வினா எண் 44. புயலினை ஒரு தோணி, பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. கொஸ்டின் நம்பர் 4. பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதைகளை சுருக்கி எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 2. குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை எழுதுக. அந்த கொஸ்டின். அப்புறம் பார்த்திங்கன்னா நூலுக்கான அந்த பள்ளி ஆண்டு விழா மலருக்கான நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 3. கலை திருவிழா சென்ற நிகழ்வு கட்டுரை யாக்குக. அவ்வளோதான். ஓகேவா? இதை நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 மார்க் மறக்காமல் புக் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் இயர் நடந்த 1 மார்க் குவீஸ் இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 இயரில் கொஞ்சம் லெசன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது ஓல்டு சிலபஸ் தான். அந்த இன்சைடு 1 மார்க் வேணும் அப்படின்றவங்க அந்த குவீஸ் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த குவீஸ் லிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இல்லாத சிலபஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மார்க் இன்சைடு 1 மார்க்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்சைடு 1 மார்க்குக்கான PDF லிங்க் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நான் செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்தர் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 7094850622 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபோன் கால் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் கால் பண்ணுறீங்க. ஸோ அட் அ டைமில் நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு எடுக்க முடியல. மெசேஜஸ் அப்படின்றத பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? இன்சைடு இந்த 1 மார்க்காக இருக்கட்டும், மெட்டீரியல் PDF-ஆக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம நிறைய இந்த வருஷத்துக்கான MLM நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவுமே மெட்டீரியலுக்கான PDF-ஆக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம சேனல் ஒன்று போட்டாச்சு. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் PDF லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு மாடல் கொஸ்டின் வந்துடும். அதுவுமே நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 7:15 கரெக்டாக ஒரு பேப்பர் பர்சன்டேஷன் வந்துடும். 100 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க 97, 100க்கு அவுட் ஆஃப் 97 எடுத்திருந்தாங்க. அதோட பேப்பர் ஸ்கிரிப்ட்டும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ் எழுத போகிறேன். அண்ட் 1 மார்க் குவீஸ் இந்த வருஷம் நீங்கள் 6 இயல் எழுதுறீங்க இல்லையா? அந்த 1 மார்க்குக்கான குவீஸ் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்ஸ்லையும் தரேன். 1 மார்க் குவீஸ் லிங்க்கும் இன்னிலேருந்து நீங்கள் டெய்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 1 மார்க்ஸில் சூப்பராக மார்க்கும் வாங்கிடலாம்.
ஓகேவா? ஃபர்தர் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி நாள் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் 1 ஷாட் ஃபைனல் ரிவிஷன் மேரத்தான் மாதிரி கொடுப்பேன். அதுவும் நீங்கள் மறக்காமல் இப்போ நாளைக்கு பப்ளிக் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 7:15 ஆர் 7 o'clock லைவ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஷாட் ரிவிஷன்ஸ் மாதிரி நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸுக்கெலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், லைவ் கிளாஸஸ்லாம் நல்லாயிருக்கும். இங்கிலீஷுக்கான கிளாஸஸ், கிராமர் செஷன், அப்புறம் சயின்ஸு ப்ராப்ளம், சோசியல் மேப், அந்த மாதிரி எல்லா கிளாஸுக்குமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெகுலராக இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.